வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு அறிவிப்பு வந்தாச்சு. என்ன அந்த ஒரு அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் தேர்வுகளுடைய சான்றிதழ்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி குறிப்பாகவே சொல்லிட்டாங்க. அது மட்டுமே கிடையாது, முதுகலை பட்டதாரியில் செகண்ட் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் பார்க்கலன்னா உடனே போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் பார்த்திங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வுடைய சான்றிதழை இன்னும் நீங்கள் டவுன்லோட் செய்யலை அப்படின்னா, ஸோ இந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுடைய பதிவு எண், பிறந்த தேதி, கேப்சா கோடை என்ட்ரி பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வுகளை பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா மதிப்பெண்களை குறைக்கிறது ஒரு கட்டமாக நிகழ்ந்துட்டுருக்கு. மீண்டும் பார்த்திங்கன்னா சில பேருக்கு மதிப்பெண்களை கூடுதலாக வழங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்ட தகவல்கள் அனைத்துமே நமக்கு வந்த வண்ணம் இருக்குங்க. ஸோ மதிப்பெண்கள் முறையீட்டில் யாருக்கெல்லாம் மாற்றம் வந்திருக்கு, யாருக்கு இதில் மாற்றம் வரலை அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா எனக்கு போனஸ் மதிப்பெண்கள், 1 மதிப்பெண்கள், 2 மதிப்பெண்கள் வந்திருக்கு அப்படின்ட்டு குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களாம் கவலையப்பட வேண்டாம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மதிப்பெண்கள் மாறியாச்சு. ஸோ அடுத்த கட்டத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்க பாஸ் ஆகிட்டாங்க. ஸோ அடுத்த கட்டத்துக்கு சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகக்கூடிய சர்டிஃபிகேட்டை வச்சுக்கலாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் நிறைய பேர் ஃபெயிலாக இருக்காங்க. ஸோ 70% பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் ஃபெயிலாக இருக்கிற மக்கள். ஸோ 70% மக்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் சொல்லக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ 70% மக்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் அந்த ஃபெயிலான பீப்புள்ஸுக்கு உடனடியாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சிறப்பு டெட்டை நாங்கள் நடத்தியே தீருவோம் அப்படின்றத குறிப்பாகவே சொல்கிறாங்க. ஸோ சிறப்பு டெட்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு கிடைத்துவிடும் மக்களே. ஸோ சிறப்பு டெட்டுக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொண்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ விரைவில் உங்களுக்கு சிறப்பு டெட்டோடைய அனௌன்ஸ்மெண்ட் மிகப்பெரிய அளவில் வர இருக்குது. அதற்கு இப்பொழுதே நீங்களே தயார்படுத்திக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஃபெயிலானவர்களாக இருந்தாலும் சரி, அடுத்த கட்டத்திற்கு அவங்க கொண்டு போயிருந்தாலும் சரி, அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இதில் சிறப்பு டெட்டோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு இருக்கும். ஸோ அரசு பணியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கும் இது மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தியாக இருக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாங்க. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நீங்கள் எல்லாமே எதிர்பார்த்த அந்த முதுகலை பட்டதாரியோடைய ஒரு பெரிய அப்டேட்டுங்க. ஸோ முதுகலை பட்டதாரியோடைய அந்த ஒரு அப்டேட் அப்படின்னு பார்க்குறப்ப செகண்ட் ப்ரொவிஷனல் இந்த கூடுதலான தற்காலிக தெரிவு பட்டியல் அப்படின்றத தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ப்ரொமோஷன் லிஸ்ட் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா முதற்கட்டமாக பிஜிடிஆர்பியில் செகண்ட் சிவி லிஸ்ட் எல்லாமே வெளியிட்டாங்க. அதில் செலக்ட் ஆன பீப்புள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு முடிஞ்சு இவங்க எல்லாமே பணியாணைகள் பெற தகுதியானவர்கள் அப்படின்ட்டு ப்ரொவிஷனான செகண்ட் விட்டுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டும் விட்டுருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ப்ரொவிஷனல் செகண்ட் லிஸ்ட்டில் நிறைய பேர்த்துக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் மீதி இருக்கிற இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கும், ஸோ நாட் குவாலிஃபைடு கேண்டிடேட்டுக்கும் பார்த்திங்கன்னா வித்தேல்டு கேண்டிடேட்டுக்குமே பார்த்திங்கன்னா செகண்ட் சிவ் லிஸ்ட்டு கண்டிப்பாக வர இருக்குது. இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா செகண்ட் சிவ் லிஸ்ட்டு பெற தகுதியான பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்றத நம்ம நிச்சயமாக குறிப்பிடலாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா செகண்ட் சிவ் லிஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ளார இவர்களுக்கு வெளியிட போகிறாங்க அப்படின்ற தகவலை நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.